ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசி பெண்கள் உங்களோட குணாதிசயங்கள் என்ன, பிரம்மன் உங்களுக்கு எழுதிய விதி என்ன, அதை எப்படி மாத்தி எழுதுறது, உங்களோட சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் என்னென்ன, உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேச போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுசும் நாங்க என்ன சொல்றோம், என்ன தீர்வு சொல்றோம் அதுவும் உங்களுக்கு புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. மீனராசி பெண்கள் உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களோட ராசினோட சிம்பிளை பாருங்க. 2 மீன்கள், டியூயல் சிம்பிள். குருனோட ராசி மோட்ச ராசி, அயன சயன போஜன மோட்சகாரக ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பொருளுக்கு பஞ்சமில்லாத ராசி. அந்த ராசியினோட சிம்பிள் மீன்கள். ஃபிஷ் அப்படின்னாலே இட்ஸ் அ சைன் ஆஃப் லக் அப்படிம்பாங்க. மீன ராசி எங்க இருந்தாலும் பணம் சுரந்துட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விதி இருக்குங்க. ப்ராஸ்பரிட்டி. மீனராசி பெண்ணை திருமணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல அந்த கணவனுக்கு அந்த க்ஷணத்துல இருந்து அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க. பொதுவா மீனம் பெண் ராசி, நீர் ராசி, உபகரணமான ராசி, இப்படி நிறைய பெருமைகள் மீனத்துக்கு உண்டு. வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய பர்சன்ஸ் யாரு அப்படின்னா மீனம். மீனராசி பெண்களுக்கு அத்துணை அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் மீனராசி பெண்கள் பெருசா சந்தோஷமா இருக்காங்களா குடும்பத்துல? கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு கார்னர் ராசி. அது மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. இவங்கெல்லாம் பெருசா ஃபேமிலி லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறது இல்லை. ஆனா குழந்தையில இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? சின்ன குழந்தைங்கள குடும்பத்துக்கு ரொம்ப செல்ல பிள்ளைகளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப செல்ல பிள்ளைகளா இருப்பாங்க. தாத்தா பேத்தின்னு பாக்குறது, பாட்டி பேத்தின்னு கொஞ்சறது, சித்தப்பா சித்தி மாமா மாமி இப்படி எல்லாருக்கும் செல்ல பிள்ளைங்களா குழந்தை பருவம் அப்படின்றது ஓடும். அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டாச்சா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, லவ் பண்ணுவாங்களா? சாலிடா லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுறது எதை பார்த்து பிடிக்கும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம், நல்ல புத்திசாலியாக இருக்கணும். ஏன்னா குருனோட ராசி. புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது. ஒரு மக்கு பையனை ஒரு மீன ராசி பொண்ணு லவ் பண்ணுமா? பண்ணாது. அந்த பொண்ணுக்கு பார்க்கும் இந்த பையன்கிட்ட என்ன நல்ல குணம் இருக்கு, அறிவு, இன்டெலிஜென்ஸ். அவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான், ரொம்ப அமக்கலம் பண்ணுறான், யாருக்குமே அவனை பிடிக்கல, இருந்தாலும் அவன் பெரிய அறிவாளி, எனக்கு பிடிக்கும் அப்படின்றது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அறிவும் தான் சிங்க் ஆகும். 2வது நல்ல குணம், அது சிங்க் ஆகும். பெருசாக வேற எதையும் பார்க்கறது இல்லை. சரி, லவ் பண்ணுறவனே பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? லவ் பண்ணும்போது துளாராசி பர்சன்ஸை லவ் பண்ணாலும் சிம்ம ராசி பர்சன்ஸை லவ் பண்ணாலும் பெருசாக ஒத்து வர்றதில்லை. இவங்களோட எண்ண அலைகளும் அவங்களோட எண்ண அலைகளும் எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகிறது இல்லை. என்டையர்லி ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அதையும் மீறி துளாராசியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ மீனமும் சிம்ம ராசியை கல்யாணம் பண்ணிட்டு வாழற மீனமும் இருக்க தான் செய்கிறாங்க. அது எக்ஸப்ஷன்ஸ், விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம். லவ் பண்ணும்போது கவனம் அப்படின்றத விட திருமணம் பண்ணிக்கும் போது ரொம்பவே கவனம் வேணும். இந்த டியூவல் சிம்பிள் இருக்க ராசிகள் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா காதல்ல திருமணத்துல சபிக்கப்பட்ட ராசி அப்படின்றது. ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆகும்? இப்போ லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். கருத்து வேறுபாடு அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். 2 விதமான எண்ணங்கள் இவங்க மனதுக்குள்ள ஓடும். இவங்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த டியூவல் சிம்பிள் இருக்கிற ராசிகளுக்கே பார்த்தீங்கன்னா டியூவல் கேரக்டர் அப்படின்றதுக்கும் பார்ட்னர்ஸால இவங்களை பெருசாக ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க பெரிய புத்திசாலிகள். அதுக்கும் மேல சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால இவங்களுக்கு இன்டெப்த் ஆஃப் நாலேஜ், இன்பில்ட்டா இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் இருக்கும். சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். எனக்கு நிறைய டூர் போகணும், டிராவல்ஸ் போகணும், வெளிநாடு போகணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், குட்டி குட்டி டூர் போகணும், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு. நியாயம் தானே? ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு நியாயம் தானே? ஆனால் கரெக்டா இருப்பாங்க. கேரக்டர்லெஸ்ஸாக சுற்றக்கூடிய பொண்ணுங்கள்லாம் மீனம் கிடையாது. அப்படியெல்லாம் பிள்ளைங்க சுத்தாது. பிள்ளைங்க எது செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக யோசிச்சு செய்யுங்க, கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கும். இதுவே வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேலே திருமணமான பின்னாடி இந்த ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்டுக்கு இவங்களை பற்றி புரிஞ்சிக்கவே முடியாது. ரொம்ப அறிவாளிகளை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைங்களா? புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கும் மேலே மாமியார் துலாமா இருக்கா, நாத்தனார் சிம்மமா இருக்கா, இல்ல ஓரவத்தி துலாமாவோ சிம்மமாவோ இருக்கா அப்படின்னா கீ கொடுத்து இது பாத்தீங்கன்னா குடும்பத்துல இப்ப ஓரவத்தி சிம்மமாவோ துலாமாவோ இருக்கா அப்படின்னா முடிஞ்சே போச்சு. மாமியாரை கீ கொடுப்பா, மாமனாரை கீ கொடுப்பா, இவங்க புருஷனை கீ கொடுப்பா. ஆக மொத்தம்
இவங்கள வந்து பாத்தீங்கன்னா தப்பு அப்படின்ற மாதிரி அவ போர்ட்ரேட் பண்ணுவா. அவ தான் குடும்ப குத்து விளக்கு மாதிரி, இவங்க தப்பானவங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவா. பொதுவா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னாலும் இவங்க கொஞ்சம் நீட்டா, டீசென்ட்டா, அட்ராக்டிவா, லவ்வபிளா, ரொமான்டிக்கா அந்த மாதிரியும் இருப்பாங்க. அட் த சேம் டைம் பெரிய புத்திசாலியா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க ரொம்ப நீட்டா ஆஃபீஸ்க்கு போறாங்க. படிச்சிருக்க பிள்ளை ஆஃபீஸ்க்கு வேலை செய்ய போகுது. ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணி போகுதுன்னா, அது என்னம்மா நம்மலாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு இப்படி ட்ரெஸ் போடலாமாம்மா? அந்த புடவை என்னம்மா புடவை? அந்த ஜாக்கெட் என்னம்மா அவ்ளோ லோவா வந்து தச்சுட்டு இருக்காங்க? அப்படின்ற மாரி சம்மந்தமே இல்லாம எதையோ ஒண்ணுத்த இப்போ கொஞ்சம் டீப் நெக் வைக்கிறாங்க அப்படின்னா கூட அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லிடுவா. இப்போ வந்து ஓரவத்தி துலாமாவோ, சிம்மவா இருந்தா அவ எவ்வளவு நாளும் போட்டுக்கலாம். ஆனா நீ போடக்கூடாது. அவ எவ்வளவு வேணாலும் சிங்காரிச்சுக்கலாம், எவ்வளவு வேணா அலங்காரம் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க பண்ணக்கூடாது. அப்படின்ற மாதிரி உங்களை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணி குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த நடுவுல இருக்க பர்சன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்றது உண்மைமா. புரியுதுங்களா? சரி, உங்களோட கேரியரை பத்தி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சின்சியர் ஒர்க், ரொம்ப சின்சியர், இன்டெப்த் ஆஃப் நாலேஜ், இன்பில்ட்டாவே இன்டெலிஜென்ஸ். அப்ப வேர்ல்டு வைடு பிசினஸ் பண்ணக்கூடிய திறமை அப்படின்றது இருக்கும். நாவன்மை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். நல்ல பேசக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். சூழ்நிலைக்கு ஏத்தா போல வேலை செய்யற இடத்துல மாத்திப்பீங்க. புரியுதுங்களா? ஃபேமிலி சூழ்நிலைக்கு ஏத்தா போல மாத்திக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். ஆனா அதுக்கு நடுவுல ஒரு பெரிய கேப்பை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்க உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. கேப் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க மாத்திக்கினீங்க அப்படின்னா நல்லது. இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மனோட விதி, நீங்க கொஞ்சம் அழிச்சு எழுதுற கணக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்ன்ல மீனராசி பர்சன் நீங்க தான் பாஸ் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க அத்துணை ஸ்டாஃப்ஸும் உங்களை அப்படியே போற்றி புகழ்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா நல்லபடியா பேசி தட்டி கொடுத்தே வேலை வாங்குவீங்களே தவிர எக்காரணத்தை கொண்டு ஃபயர் பண்றது, நானுன்ற அகங்காரம், நானுன்ற அகந்த, நான் வந்து பாஸ், நீ வந்து என்கிட்ட வேலை செய்யற, நீ என்கிட்ட கீழே தான் இருக்கணும், அடிமையா தான் நான் உன்னை ட்ரீட் பண்ண, அந்த மாதிரி எண்ணம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. பட் குடும்பத்துல அந்த மாதிரி என்ன நம்ம வந்து அனுசரிச்சு போனாலோ நடுவுல இந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா குடும்பத்துல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்றது உண்மை. சரி, ஆனா வெளியே எப்படி நீங்க வந்து தட்டி கொடுத்தே வேலை வாங்குவீங்க, உங்களுக்கு நடிக்க தெரியாது. ஆனா ஃபேமிலியில நடிக்க கத்துக்கணும். நடிக்க கத்துக்கல அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லும் இப்படி மத்தவங்கள நம்மள குறை சொல்லியே நம்ம வாழ்க்கை ஓடிடும். நடிக்க கத்துக்கோங்க. இது வரைக்கும் நாங்க எங்களுக்கு என்னங்க நடிக்க தெரியாதுங்க, உண்மைதான். இது வரைக்கும் உங்களுக்கு நடிக்க தெரியாது. ஆனா நீங்க நடிக்க கத்துக்கிறீங்கன்னா எக்ஸலண்டா நடிக்க முடியும். எல்லாரை விட நீங்க சூப்பரா நடிக்க முடியும். சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி உங்களுது. கொஞ்சம் தான் நடிச்சு பாருங்களேன். மாமியார் கிட்ட அந்த எந்த ஓரவத்தையும் உங்களை அதாவது டார்கெட் பண்றாலோ, கார்னர் பண்றாலோ, எந்த நாத்தனார் உங்களை கார்னர் பண்றாலோ அவங்களை நீங்க கார்னர் பண்ணிட முடியும் நடிக்கிறீங்க அப்படின்னா. சுக்கிரன் உச்சம் அப்படின்றதால கொஞ்சம் நடிக்க நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எக்ஸலண்டா நடிப்பீங்க. உங்களை மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது. ஸோ அதை நீங்க செய்றீங்க அப்படின்னா பிரம்மன் எழுதிய உங்களோட தலையெழுத்தை உங்களால மாத்தி எழுதிக்க முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைமா. சரி, ஆரோக்கியம் சார்ந்து என்னங்க பிரச்சனை வரும் அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், சக்கரை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் ஆன் அண்ட் ஆஃப் உண்டுமா. ஹெல்த்ல எப்பயுமே கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டைரக்ஷன் திசை ரொம்ப ஃபேவரபிளா இருக்கோ அப்படின்னா வடக்கு, என்ன கலருங்க எனக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கோ அப்படின்னா மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, பிங்க்கு, இது எல்லாமே ரொம்ப ஃபேவரபிள் கலர்ஸாக இருக்குமா. எல்லா ஆல் டைப் ஆஃப் எல்லோஸ் ஃபேவரபிளாக இருக்கும். பிங்க், ஒயிட் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். லைட் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மீனத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்நீச்சல் போட்டு 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 வாழ்க்கையில சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மீனராசி பொண்ணு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னா அந்த க்ஷணத்துலேருந்து அந்த குடும்பத்துக்கே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆக மீனம் அப்படின்னாலே இட்ஸ் ஆஸ்பிஷியஸ் ஒரு சைன் அப்படின்றது தான் ஜோதிடத்தில் சொல்றது உண்டு. ஸோ நல்ல சாப்பிடக்கூடிய, நல்ல தூங்கக்கூடிய, நல்ல வசதியாக வாழக்கூடிய எல்லா யோகங்களும் உண்டு மீனத்துக்கு. அப்படி இல்லைங்க நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல தான் பிறந்தோம் அப்படின்னாலும் வசதியான வாழ்க்கை நீங்களே உங்களோட முயற்சியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணுப்பீங்க அப்படின்றது நிதர்சன உண்மைமா. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான குணாதிசயங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க சொன்னது எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சுமா. நாங்களும் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களையும் துயரங்களையும் துக்கங்களையும் அனுபவிக்கிறோம், ஏமாற்றங்களை சந்திக்கிறோம். இதுல இருந்து வெளியே வர்றது எப்படிமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லலாமா. இப்ப என்ன தசை நடக்குது, தசநாதன் என்ன ஒரு பாவத்துல இருக்கா, என்ன மாதிரி உங்க ஜாதகம், யார் யார்கிட்ட என்னென்ன செய்றீங்க அப்படின்னா நீங்க எல்லா பிரச்சனைகள்லயும் மீண்டு சந்தோஷமா வாழலாம். இது அத்தனையும் ஜாதகத்தை நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணா ரொம்ப அழகா சொல்லிட முடியுமா, துல்லியமா சொல்லிட முடியும். என்கிட்ட
உங்கள் ஜாதகத்தை இந்த மாதிரி நாங்கள் பார்க்கணுங்க, இன் ஜென்ரல் எங்களோட ஜாதகத்தை நாங்கள் இது வரைக்கும் பெருசாக அனலைஸ் பண்ணதே இல்லைம்மா, அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும், எங்களுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகளில் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம், அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அந்த பிரச்சனைகளுக்கு என்னங்க பரிகாரம், எப்படி நாங்கள் வழிபாடு பண்ணணும், இல்லை குடும்பத்தில் எப்படி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து போகணும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நீங்கள் தாராளமாக நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாமா. தேங்க்யூ.